வணக்கம். இப்போ நம்ம நேத்து பார்த்த கைட் புக் படி இன்னைக்கு என்ன ட்ரேட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளால கேப்சர் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா போத் கால் அண்ட் புட் சைடு ரெண்டுலேயுமே உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. கால் சைடில் மார்னிங்கும் புட் சைடில் ஆஃப்டர்நூனும் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பு நம்மளோட ரூல்ஸ் படி வந்திருக்கா, நம்மளால அந்த ட்ரேடை எடுத்திருக்க முடியுமா அப்படிங்கிறது தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு என்ன பண்ணாங்க, புட் சைடு வந்து உங்களுக்கு ஒரு ரேலி வந்ததுங்க. நம்ம 9 to 9:30 நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம், அதனால இந்த ட்ரேடு நம்மளால எடுத்துருக்க முடியாதுங்க. ஸோ எக்ஸாக்டாக 9:35க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணாங்க. ஸோ இதை கிளியராக பார்த்தீங்கன்னா 26,270 அந்த ஏரியாவில் வந்து நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காலும் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் டே க்ளோஸு கீழே வந்துட்டாங்க. ஆனால் புட்டு வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸோட எபோவ் தான் இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நார்மலாக இந்த இடத்துல ட்ரேடை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம வெயிட் பண்ணுறோங்க. வெயிட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 10:15க்கு நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாங்க. ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேலே ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அது ரீடெஸ்ட் பண்ணாங்க. ரீடெஸ்ட் பண்ணோன்னே இந்த 55லேருந்து உங்களுக்கு 78 ஆல்மோஸ்ட் ஒரு 23 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ரேலி கிடச்சிது. இந்த 23 பாயிண்ட்ஸ் நம்மளால கட்டாயமாக கேப்சர். ஸோ இது ஒரு ட்ரேடுங்க. செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஒரு 11:20க்கே பார்த்தீங்கன்னா இது ப்ரீவியஸ் டே க்ளோஸு கீழே இவங்களும் வந்துட்டாங்க. இதுவும் ஆல்ரெடி ப்ரீவியஸ் டே க்ளோஸு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்னு சொல்லுவோம், நம்ம நேற்று வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி. அதுங்காட்டி நம்ம இந்த இடத்துல ட்ரேடு பற்றி யோசிக்கலை. ஸோ எப்போ நம்ம ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேலே எதர் கால் ஆர் புட் வருதோ அப்போ தான் நம்ம ட்ரேடை பற்றி யோசிப்போம். ஸோ இங்கே கிளியராக சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக அரவுண்ட் 1:15க்கு 1:15க்கு பார்த்தீங்கன்னா இது புட் சைடு வந்து நம்ம க்ளோஸ் எபோவ் வந்தாங்க. வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் பண்ணாங்க. ரீடெஸ்ட் பண்ணிக்கிட்டு ரேலி பாருங்கள் 79லேருந்து 167 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 90 பாயிண்ட் ரேலிங்க. இந்த ரேலியை நம்ம கட்டாயமாக பிடிச்சிருக்க முடியும். நான் நேற்று சொன்ன அந்த சிம்பிள் ரூல் தாங்க. க்ளோஸ் எபவ் போய் ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டா மினிமம் 20 பாயிண்ட்ஸ் போகும்னு நான் நேற்று சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு 2 ட்ரேட் எடுத்துருக்க முடியும். இது வந்து சின்ன ட்ரேட். இது எடுக்கலைனாலும் இந்த ட்ரேடு கட்டாயமாக நீங்கள் எடுத்துருக்கலாம். ஸோ கிளியராக நம்ம ரூல்ஸ் படி தாங்க இது நடந்திருக்கு. அவ்வளோதாங்க மார்க்கெட்டை பொறுமையாக வெயிட் பண்ணி நம்ம ரூல்ஸ் படி நடந்தால் மட்டும் அந்த ட்ரேட் எடுங்க, இல்லைன்னா ட்ரேடை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ நாளைக்கு உண்டான வீடியோ வந்து நாளைக்கு காலையில் அனுப்புகிறேங்க, பாருங்கள். பார்த்து எல்லாரும் இதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க முயற்சி பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம இதில் டிப்ஸோ கால்ஸோ கொடுக்கறது இல்லைங்க. இது வந்து எஜுகேஷ்னல் பர்பஸ், புரிதலுக்கு உண்டான வீடியோ மட்டும்தாங்க. தேங்க்யூ.